ஹாய் மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விமென் குக் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் ஹெட்ஃபோன். மூவி நேம் மை டூ டெஸ்டினி வித் மை லவ் லைஃப் சீசன் 2. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ விமென் குக் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஆர்மிஸ் போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். எல்லா யூனிவர்சிட்டிலாம் முடிஞ்சு இப்போ 4 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாபில் இருக்காங்க. நம்ம ஜேகே அவங்க ஆசைப்பட்ட மாதிரி இப்போ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கார். ஜேகேவோட மேலதிகாரி அவங்கள கூப்பிடுறாங்க. இப்போ ஜேகே போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. நாளைக்கு சிஇஓ ஆக போகிறாரு தெரியும்ல அப்படின்றாங்க. யார் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒரு ஃபேமஸான கம்பெனி, அவங்களோட பையன் தான் சிஇஓவாக ப்ரமோட் ஆக போகிறாரு. இப்போ நீ என்ன பண்ணுற, நாளைக்கு அவங்கள நீ தான் பேட்டி எடுக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நானா இல்லை, என்னாலாம் முடியாது, நான் நம்ம ஊரை தவிர வேறு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்றாரு. இல்லை நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. ஏன் நீங்கள்லாம் போகலாம்ல அப்படின்றாங்க. இல்லை எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது, ஸோ என்னால் வெளியூர்லாம் போக முடியாது, நீ தான் போகணும் அப்படின்றாங்க. நீ போனேன்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம், அதாவது இங்கே போனீன்னா நீ இப்படி போயிருக்கல, அவரை பற்றி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுன்னு வச்சுக்கவேன், உனக்கு ப்ரமோஷன் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. ஜேகே இப்போ வேறு வழி இல்லாமல் சரி நானே போகிறேன், எனக்கு அந்த பிளேஸோட லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீ ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாமா, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க நியூஸை நீ கேட்டதான் ஆகணும் அப்படின்றாரு. அதெல்லாம் எனக்கு கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே அப்படியே திமிராகவே பேசிட்டு போகிறாரு. சரி நீங்கள் லொக்கேஷனை மட்டும் ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. நம்ம ஜிம்மின் அப்படியே குளிச்சிட்ருக்காரு. திடீர்னு ஃபோன் ரிங் ஆகுது. என்ன நம்மளோட ஃபோன் அடிக்குது. அது இந்த டைமில் பரவாயில்ல, அவன் அடிச்சிட்டு போகிறான், நான் குளிச்சுட்டு மெதுவாக தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டு பாடிட்டு ஜாலியாக குளிச்சிட்ருக்காரு. இது இப்படியே ரிங் ஆகிட்டே இருக்குது. யாராக இருக்கும் இப்படி கூப்பிட்டுட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு டவலை கட்டிட்டு வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. ஏய் எதுக்குடா இப்போ கால் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கத்துறாங்க. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நாளைக்கு நான் சிஇஓ ஆக போகிறேன், நீயும் தானே பார்ட்னர், ஸோ நீ வந்து எனக்கு சீக்கிரம் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்றாரு. என்ன ஹெல்ப்டா, நீங்கள் வா, வந்தால் தான் சொல்லுவேன், சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு அவசரப்படுத்துகிறாரு. ஐயோ இவன் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வேகமாக குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எதுக்கடா என்னை கூப்பிட்டா சொல்லுடான்னு சொல்லிட்டு மூச்சு வாங்கி பேசிகிட்ருக்காரு. வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு இதில் நான் எந்த கோட்டை போட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்கறதுக்காக அவனை கூப்பிட்டேன். இதை நீ என்கிட்ட ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து அமிச்சு கேட்டிருக்கலாம்லடா. இல்லை நீ சொல்லு, உன்னை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில நீ இப்படி தான் நாளைக்கு போய் சிஇஓ ஆனதுக்கப்புறம் யார்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்பியா அப்படின்றாங்க. இல்லை அதுக்கெல்லாம் நான் வேற ஆள் பார்த்துப்பேன், நீ சொல்லு அப்படின்றாரு. இதோ இந்த பிளாக் கலர் உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. நீ சொல்லிட்டீல, சரி அப்போ நான் இந்த ஒயிட் கலர் கோட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுக்கு தாண்டா நான் வரதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கோவமாக பேசுகிறாங்க. சரி விட ஜிம்மின், நீ இருந்தால் தானே எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், நீ உன்னை பார்க்க எனக்கு இருக்க முடியல, அதான் உனக்கு கூப்பிட்டேச்சுமா அப்படின்றாரு. நான் குளிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா, அதான் உன் மேலே சோப்பு ஸ்மெல் இப்படி அடிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. போடா நீயும் உன்னோட வேலையும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கோச்சிக்கிட்டாங்க வந்து போயிடுறாரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ நம்ம ஜேகே அங்கே லொக்கேஷன் ஷேர் பண்ணுவோம், அந்த பிளேஸ்க்கு அப்படியே போயிட்டுருக்காரு பைக்கில். நம்ம அப்படியே முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இவன் எங்கே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம போய் இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம், ஏன்னா அந்த ஜிம்மின்னு இதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, ஜிம்மி நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. எதுக்கடா கூப்பிட்ருக்க, நீ சொன்னில நான் ஒயிட் கலரை போட்டேன்னு சொல்லிட்டு, நீயும் ஒயிட் கலர் கோட் போட்டிருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்டா இப்போ என்ன மாதிரி போட்டால் உனக்கு ஆகாதா அப்படின்றாங்க. ஆமாம் நான் கொஞ்சம் லுக்காக தெரியும் நீ எல்லாத்துக்கும் முன்னாடி, அதான் அப்படின்றாரு. நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீ இதை போட அப்படின்றாரு. இல்லை நான் இதை தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. ஜிமின் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது நியூஸ் இருக்க போதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையா, உன்னை பற்றி தான்டா நியூஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ கூட தான் நம்ம கம்பெனியோட பார்ட்னர், அப்போ உன்னை பற்றி தானே இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வியை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இருடா நான் ஒரு கிளாஸை மட்டும் மாற்றிட்டு வந்துடுறேனே. உன்னை அவ்வளோதாண்டா ஒழுங்காக வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூப்பிட்றாரு. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த கண்ணாடி புள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஜிமின் அப்படியே தள்ளி ஒரு அடி வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துடுறாரு. சரிடா என்ன அந்த கோர்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ வெளியே வந்து நின்னேன்னு வச்சுக்கவேன், அங்கே நிறையா ரிப்போர்ட்டர்ஸ் ஜேர்னலிஸ்ட்லாம் வருவாங்கள்ல, அவங்களே உன்னை ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்கடா, ஏன்டா இப்படி ஏன் உயிரை வாங்குற அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறாங்க. இல்லைடா பரவாயில்ல என்னை ஃபோட்டோ எடுத்துக்கூட அப்படின்றாங்க. கொடுத்து தொலைன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வாங்கி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ திடீர்னு இவங்க 2 பேர்த்துக்குமே அவங்க யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது ஜாலியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா அந்த ஞாபகம் வரும்.
சரி நீ என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னா ஏன் என் ஃபோனவே பார்த்துட்ருக்க? நீ என் ஃபோனை பார்க்குறியா இல்லை என்ன பார்க்குறியா? நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா என்ன அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு பார்த்துட்டே இருக்காரு. ஜிம்மின் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கத்துறாங்க. இல்லைடா திடீர்னு சொன்னல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஞாபகம் சொல்லிட்டு ஜேகே ஞாபகம் எனக்கு திடீர்னு வருதுடா அப்படின்றாங்க. அப்போ வீக்கும் ஜேகேவோட ஞாபகம் வருது. நம்ம ஜிம்மின் அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்மின் வந்து ஜேகேக்கு கால் பண்ணியிருப்பாங்க. என்னடா கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாவது மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. மீட் பண்ணுவோமே, ஆனால் ஒன்று நீ வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸு போன டைம் நம்ம இந்த மாதிரி வெளியே போனோம்ல, அப்போ நீ அந்த பார்க் கூட இருந்தில்ல, அப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, நீங்கள் என்னென்னா ஜாலியாக இருக்கீங்க, நான் மட்டும்தான் தனியாக இருந்தேன். ஸோ இந்த டைம் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. ஜிம்மினுக்கு இப்படி ஜேகே கேட்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிடா நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிம்மின் வந்துட்டு அப்படியே ஜேகேக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நானா வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இவனுங்க வந்தோடனே போய்க்கலாம், நம்ம ஊருக்கு தானே வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக பார்க் ஃபோன் பண்ணுறாரு. பார்க் ஃபோன் பண்ணி ஜேகே கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஜேகே நீ எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முழிக்கிறாங்க. நான் சின்ன வயசில் அதாவது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது என் வீட்டுக்கு போனது. இவன் எப்போ நியூ ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சானோ அப்போலேருந்து நான் வீட்டுக்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே நினச்சிட்டு இருக்காரு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? நான் மட்டும் உங்கள் வீட்டுக்கு வரல, ஒழுங்கா என் வீட்டுக்கு வா, அப்போ தான் நம்ம போகிற மாதிரி சொன்ன மாதிரி ட்ரிப்புக்கு வருவேன், இல்லைனா வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகேவும் வேறு வழி இல்லாமல் போகும்போது கரெக்டாக அவங்க தம்பி அங்கேருந்து வராங்க. அண்ணா நானும் வரேன் இருன்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு நம்ம பார்க்கோட வீட்டில் நிற்கிறாங்க. நம்ம பார்க்கோட அம்மா வந்துட்டு ஜேகே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கியே வாப்பா அப்படின்றாங்க. திட்டுறாங்க. ஏன் இவ்வளோ நாளாக வீட்டுக்கே வரலான்னு சொல்லிட்டு ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அப்போ கரெக்டாக பார்க்குள்ளேருந்து வந்து அம்மா ஜேகே இன்னைக்கு பார்க்க பொம்மை மாதிரி அழகாக இருக்கான்ல அப்படின்றாங்க. ஆமாம் பொம்மை மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே கூப்பிட்றாங்க. அவனுங்க வந்துட்டானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிக்கிறாங்க. வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், நீ வேணால் ஃபோன் பண்ணி கேளேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போது கரெக்டாக ஜிம்மினும் வி எல்லாமே அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் சரி போகலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கு ஜேகேவோட பிரதர் எல்லாம் சேர்ந்துட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஜிம்மின் அப்படியே கோவமாக நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜேகேயை பார்த்துட்டு இந்த ஊரில் தானே இருக்கீங்க, உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வர இவ்வளோ நேரமா, நாங்கள் எப்போ தெரியுமா வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே அப்போ தான் பார்க்குறாங்க அந்த ஒன் சைடு லவ் பண்ணிச்சுல அந்த பொண்ணும் அங்கே தான் இருக்குது. இப்போ எல்லாருமே சரி போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஜிம்மின் கோவத்தில் உங்களால் தான் நான் என்னோடய ஹெல்மெட்டை கூட வைக்காமல் வந்துட்டேன், எனக்கு தெரியாது போய் என் ஹெல்மெட்டை உங்கள் வீட்டில் வச்சுட்டு வாங்க, அது வரைக்கும் இங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பார்க்கு என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, கூட நான் போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜிம்மினாவோட ஹெல்மெட்டை வாங்கி வேக வேகமாக போய் வச்சுட்டு வராரு. தென் இவர் வரும்போது நம்ம பேக்கரி போகலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. சரி போவோமேன்னு சொல்லிட்டு பார்க்கு போகிறாரு. இப்போ பார்க்கும் அந்த பொண்ணு தான் போயிட்டு நிறையா லாலிபப்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. வந்துட்டு வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. இந்தா பூடின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போகுது. ஜிம்மின் எல்லாத்திட்டையும் கொடுக்குறாங்க. இப்போ அந்த புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட கொடுக்கலாமாங்கும்போது இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜேகே கிட்ட கொடுக்கும்போது ஜேகே டப்புன்னு பிடுங்கி வாயில் வச்சுக்கிறாரு. இதை பார்த்துட்டு இந்த ஜேகே பாரு பொம்மை மாதிரி அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாரு. எல்லாருமே டக்குன்னு ஜேகேவை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அப்போது மற்ற மெம்பர்ஸ் அதான் அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம் ஜேகே அழகா அன்னைக்கு பொம்மை மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு பார்க்கு ஜேகேவை பார்த்துட்டு இல்லை நான் பொம்மைன்னு சொன்னது நீங்கள் நினைக்கிற மாதிரி பொம்மை இல்லை, நம்ம ஜேகே பார்க்க அன்னைக்கு அந்த 10 ரூபா பொம்மை மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுதுங்க. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. நீ நார்மலாக என்கிட்ட பேசலைன்னா கூட பரவாயில்ல, நீ ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இன்னும் கோவமாக வருது. தென் எல்லாருமே சேர்ந்து இப்போ பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகேக்கு யூனிவர்சிட்டியில் படித்த ஞாபகம் வருது. இதே மாதிரி தான் லாஸ்ட்டில் நம்ம நின்றுட்டுருப்பாரு. அப்போ ஜேகே பார்த்துட்ருப்பாங்க. தென் நம்ம தென் இப்போ எல்லாம் நம்ம ட்ரெயின் இப்போ அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி எல்லாம் இப்போ ட்ரெயினுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம வியும் அந்த புது பையனும் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஜிம்மின் உட்காந்துருக்காரு. ஜிம்மின் பக்கத்தில் நம்ம பார்க் உட்காந்துருக்காங்க. பார்க் பக்கத்தில் நம்ம ஜேகே உட்காந்துருக்காங்க. இப்படி ஆப்போசிட்டில் அந்த புது பையன், அந்த பொண்ணு, அப்புறம் ஜேகேவோட பிரதர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்தாங்க ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாரு.
நம்ம ஜிம்மின் கையில் அந்த ஸ்நாக்ஸ்லாம் ஊட்டினதுக்கப்புறம் ஐயோ காரமாக இருக்கே ஹே உன் கர்ச்சீஃபை கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு வி கிட்ட கேட்குறாங்க. வி வந்து கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்குறாரு. ஜிம்மின் கையெல்லாம் தொடச்சிட்டு இன்னும் போக மாட்டேங்குது இந்த காரமாக இருக்கு நான் போய் கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே போய் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே நாங்களும் வாஷ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஜேகேவும் இவங்க போனதுக்கப்புறம் சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு அங்கே வாஷ் பண்ணிவிட்டு அப்போ கரெக்டாகி இந்த கர்ஷீஃபை கூட ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த கர்ஷீஃபில் காரமாக இருக்கும்ல, ஸோ அந்த கர்ஷீஃபையும் அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இதை பார்க்குறாங்க. பட் எதுவுமே சொல்ல அப்படியே நார்மலாக உட்காந்துருக்காரு. சம்மர் டைம் வேறு ஹாட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த கர்ஷீஃபை நம்ம ஜேகே கையிலே தான் வச்சுருக்காரு. அதை நம்ம வீக்கிட்ட கூட திருப்பி கொடுக்கல, அவரே தான் வச்சுருக்காரு. கொஞ்சம் காயட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினில் போகும்போது அப்படியே காமிச்சிட்டுலாம் இருக்காரு. இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு க்யூட்டாக. எல்லாருமே ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. தென் எல்லாம் ரீச் ஆகிடுறாங்க. சரி நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாமா இல்லை டெம்பிள் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் ஜாலியாக இருக்கணுமேனு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கே போகலான்னு சொல்லவும் தென் இப்போ எல்லாம் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த வீல் ரைடு இருக்குல்ல அதில் போகலான்னு சொல்லிட்டு எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக நம்ம அந்த ஜேகேவோட பிரதர் என்ன பண்ணுறாங்க, நான் இவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பையன் கூட போயிடுறாங்க முன்னாடி. தென் இப்போ நம்ம ஜேகே தான் உள்ளே போகிறாரு. நம்ம ஜிம்மின் வருவாருன்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா ஜிம்மின் சொல்லியிருப்பார்ல நான் அவன் கூட வரேன்னு சொல்லி. பட் ஜிம்மின் அப்படியே நின்றுட்டு இருக்கவும் பார்க் வந்து பிடிச்சி இழுத்துக்கிறாரு, நான் ஜிம்மின் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு நம்ம இந்த பொண்ணு கூட போகலாமா இல்லை ஜேகே கூட போகலாமா அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காங்க. அந்த பார்க்கும் ஜிம்மினும் போடா போ ஜேகே மட்டும் தனியாக இருக்க மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியை துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ இப்போ வேறு வழி இல்லாமல் ஜேகே கூட தான் உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கூட போக யாரும் இல்லை. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிம்மினும் பார்க்கு போகும்போது நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்துக்குது. இப்படி மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது நம்ம ஜேகே கூட தான் இருக்காரு. பட் நம்ம வியோட கண்ணு அந்த பொண்ணு மேலே தான் இருக்குது. ஜேகேவி கிட்ட என் கூட ரைடு வர்றது உனக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி நம்ம அந்த பொண்ணை தான் பார்த்துட்ருக்காரு. ஜேகேக்கும் வந்து இதுக்கு நீ அந்த பொண்ணு கூடயே போயிருக்கலாம். இப்போ அந்த ரைடு ஸ்பீடாக அப்படியே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே பயத்தில் டக்குன்னு வியை பிடிச்சிக்கிறாரு. அப்போ தான் டக்குன்னு ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம இவன் கூட இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. மனசுக்குள்ளேயே ஜேகே கண்ணை மூடி நினச்சிட்டு நான் ஏன்டா இவன் பக்கத்தில் வந்து உட்காந்தேனோ, இவன் அங்கேயே தானே பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கார். வந்து அப்போ தான் நம்ம ஜேகேவே பார்த்துட்ருக்காரு. எனக்கு அந்த பொண்ணு மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் நான் ஏன் இந்த பையன் இவன் கூட இருக்கும்போது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இல்லை எனக்கு இவன் மேலெலாம் ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. தென் இப்படியே மேலே போயிட்டுருக்கும்போது இப்போ ஜிம்மின் அவங்களோட அந்த பாக்ஸ் வந்து மேலே இருக்குது. கீழே அப்படியே வழியாக நம்ம ஜேகேவை பார்த்துட்ருக்காரு ஜிம்மின். நம்ம ஜிம்மின் என்னென்னா ஜேகேவை பார்க்குறாரு, ஜேகே வியை பார்க்குறாரு, அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காரு. இப்படியே 4 பேர் மாற்றி மாற்றி இருக்காங்க. பட் அந்த பொண்ணு அப்படியே ஜாலியாக இருக்குது. நம்ம ஜேகே அப்படியே கீழே இறங்கினோன்னே கோவத்தோட போய் அவங்க பிரதர் கூட நின்றுட்டுருக்காங்க. செம்ம டென்ஷன் ஆகுது. இவன் ஏன் அப்படி பண்ணுறான், இனி நான் அவன் லைஃப்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் நிற்கிறாரு. அப்போது ஜிம்மின் தான் போய் எல்லாத்துக்கும் பே பண்ணிட்டு வராரு. அப்போது வந்துட்டு திடீர்னு நம்ம ஜேகேவோட பிரதர் கூப்பிடுறாங்க. என்னடா அப்படின்றாங்க. உன்னை யாரோ கூப்பிடுறாங்க பாரு அப்படின்றாங்க. அப்போ ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. எங்கே இருந்துட்டு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தான் கேட்குறானா, வா வந்து வாங்கிக்க அப்படின்றாங்க. அப்போது அங்கே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, எனக்கு அந்த ஃப்ளேவர் தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே எடுத்துக்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு திரும்பிக்கிறாரு. இப்போ எல்லாம் சரி பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகும்போது முன்னாடி ஒரு கட்டை மாதிரி இருக்கா, அதில் ஏறிட்டு தான் அந்த சைடு போக முடியும். ஃபஸ்ட்டு இங்கே இருக்க தண்ணியில் எல்லாம் காலெலாம் நினச்சிட்டு சரி போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜிம்மினா ஷூ சாக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு மேலே போய் நின்றுட்டுருக்காங்க. நம்ம ஜேகே மட்டும் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்காங்க. என்ன நினச்சாருன்னு தெரில, திடீர்னு அப்படியே ஜேகேவோட 2 கையையும் பிடிச்சி அப்படியே தூக்கி மேலே நிற்க வச்சிடுறாரு. ஜேகேக்கு அந்த இடத்துல ஒன்றுமே புரியல. இவன் எதுக்கு இப்போ என்னை தூக்குனா, எப்படி இவன் தூக்குனா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. இப்போ பின்னாடி கரெக்டாக அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு கையை கொடு அப்படின்னு சொல்லி கேட்குது. நீ குண்டா இருக்க, ஒன்றெல்லாம் என்னால் தூக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலாய்ச்சி விட்டுறாரு அப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இவனுக்கு இந்த பொண்ணு பிடிக்கும்ல, அப்போ இந்த பொண்ணை தூக்கலாம்ல, அதை விட்டுட்டு இவன் ஏன் என்ன தூக்குனா அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. ஜேகே மனசுக்குள்ளேயே ஒரு வேளை அந்த பொண்ணை பொசசிவ் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்ன தூக்குறானோ, என்ன தான் நடக்குது, இவன் மனசில் என்ன தான் இருக்குது, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினச்சிட்ருக்காரு. அந்த குழப்பத்திலேயே அப்படியே மேலே நின்றுட்டு இருக்காரு. உள்ளே குதிக்கலாமா இறங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் அப்படியே விளையாடிட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே உள்ளே இருந்து பார்த்துட்ருக்காரு. இவன் ஏன் இப்படியே இருக்கான், எதனால் டல்லாக இருக்கான்,
ஜிமின்க்கு ஒரு ஐடியா வருது. இவன் இப்படியே விட்டா சரிப்பட்டு வரமாட்டான். ஒரு வேளை நான் இவன் கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாத்துனால இவன் வரமாட்டேங்கிறானோ, சரி இப்படி பண்ணுவோன்னு சொல்லிட்டு திடீர்னு ஜேகே பின்னாடி நின்னு அப்படியே தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எல்லாம் சிரிச்சிட்ருக்காங்க. ஜேகே வந்துட்டு சரி நம்ம விளையாட போகலாம், இப்படியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பட் அந்த பொண்ணு அப்படியே கூட ஜாலியாக விளையாடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. சரி எதுக்கு போவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் மேலேயே ஏறி வந்து நின்று ட்ரெஸ் எல்லாம் காய வச்சிட்ருக்காரு. நம்ம ஜேகேயோட ட்ரெஸ் அப்படியே பாதி காஞ்சிருது. பட் இவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. தென் ஜேகே அப்படியே மேலே நிற்கிறாரு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு முன்னாடி அப்படியே போயிட்டுருக்காரு. இவங்கெல்லாம் ஜேகே போகிறத பார்த்துட்டு சரி நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஜிம்மின் அப்படியே நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜேகேவோட பிரதர் ஊஞ்சலில் விளையாடிட்டுருக்காரு. ஜிம்மின் அண்ணா இங்கே வாங்கலை அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் போய் நிற்கவும் என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்றாங்க. சரி ஃபோட்டோ தானேன்னு எடுக்கலான்னு போகும்போது இல்லை நீங்களும் வாங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலான்னு போது கரெக்டாக ஜிம்மின் வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறாரு. அப்போது ஜேகேவை பார்த்துட்டு ஜேகேவோட பிரதர் நீயும் வா நம்ம செல்ஃபி எடுக்கலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம ஜேகே வெயிலில் அப்படியே முடியெல்லாம் காய வச்சுட்ருக்காரு. பார்க்க செம ஹேண்ட்ஸமாக இருக்கார். இதெல்லாம் அப்படியே ஜிமின் செல்ஃபியில் பார்த்துட்ருக்காரு. ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம பியும் அங்கேருந்து வந்துட்டுருக்காரு. போகலாமா வேணாமா நிற்கும்போது கரெக்டாக ஜேகேவோட பிரதர் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ வியும் வந்து நிற்கிறாங்க. ஜிமினாவும் ஜேகேவோட பிரதரும் அப்படியே ஊஞ்சல் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. ஊஞ்சலுக்கு பின்னாடி நம்ம ஜேகேவும் வியும் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு செல்ஃபி எடுத்துகிட்ருக்காரு. ஜிமின் கொஞ்சம் லைட்டாக பொசசிவ் ஆகுது. ஜேகேவும் வியும் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு இவங்கெல்லாம் இப்படி ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கதை பார்த்துட்டு கரெக்டாக அந்த பொண்ணு அங்கேருந்து வந்துடுது. நான் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து நினைக்குது. இப்போ கரெக்டாக ஜேகேவோட வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ ஜேகே அட்டன் பண்ணி பேசிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஜிம்மின் அப்படியே லைட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. தென் இப்படியே போயிட்டுருக்கு. நம்ம அப்படியே ஜேகே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடறாரு. விலகி இப்போ ஜிம்மின் பக்கத்தில் வந்து நின்றுறாரு. ஜிம்மின்க்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் அப்படியே இப்போ தான் சிரிச்ச ஸ்மைலோட ஒரு போஸ் கொடுக்குறாரு. தென் இப்படியே ஆப்போசிட்டாக நின்றுருக்காங்க. பார்த்தா நம்ம அந்த பொண்ணு பக்கத்தில் நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம ஜேகேக்கு பொசசிவ் ஆகுது. சரி இப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தென் இப்போது சரி நம்ம எல்லாம் டெம்பிள் போவோமா அப்படின்றாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் டெம்பிள் கிளம்பி போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருக்க அந்த டெம்பிளை எப்படிலாம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. இப்போ எல்லாம் அப்படியே பேசிகிட்டே முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே மட்டும் அப்படியே உத்து பார்த்துட்ருக்காரு. இது இப்படிலாம் கட்டியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜிம்மின் வந்துட்டு நீ இதெல்லாம் பார்க்குறியே இதெல்லாம் உண்மை நினைக்கிறியா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தட்டி காட்டுறாரு. டே லூஸு கேமரா இருக்குது நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா இதெல்லாம் இப்படி பண்ணாத அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேர்கிட்ட நின்று பேசிகிட்ருக்காங்க. திடீர்னு நம்ம ஜேகேவோட பிரதர் ஜிம்மினா அப்படின்னு கத்துறாங்க. ஐயையோ உன் தம்பி வர கூப்பிடுறானே அப்படின்றாங்க. சரி போவோம்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்றாரு. இவனுக்கு ஒரு வேலை இல்லை நம்ம ஆள்கிட்ட பேசும்போது அவன் இப்படி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஜிம்மின் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. தென் இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு ஜிம்மின் கிட்டே வந்து கேட்குறாங்க. ஆமாம் எங்கே நம்ம அப்புறம் எல்லாம் வந்து அவங்க 2 பேரும் எங்கேயோ பேச போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன 2 பேரும் பேச போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஆமாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இல்லை அவங்களாம் வரட்டும் இரு அப்படின்றாங்க. தென் ப்ரெசண்ட்டில் நீ என்னடா நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. சரி இந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மினாவும் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்போது நிறைய பேர் நிற்கிறாங்க. எனக்கு அப்படியே ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா நம்ம பழக்கப்பட்ட யாரோ இங்கே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. அப்போ தான் அப்படியே ஹெல்மெட்லாம் கழட்டி வச்சுட்டு நம்ம ஜேகே ஸ்டைலாக வந்து நிற்கிறாரு. வந்து நிற்கவும் இவங்க 2 பேர்த்துக்குமே ஹார்ட் பீட் வேகமாக இருக்குது. என்ன இவன் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காங்க ஜிம்மினாவும். இதை பார்த்துட்டு ஜிம்மி நாங்கள் பாரு இது ஜேகே தானே அப்படின்றாங்க. ஆமாண்டா அது ஜேகே தான். இவன் சொன்ன மாதிரியே ஜேர்னலிஸ்ட்டாக ஆகிட்டான் போல் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. சரி ஜேகே வந்துட்டானே அவன்கிட்ட பேசான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இறங்குறாங்க. இங்கே நில்லடா எங்கடா போகிற அப்படின்றாங்க. ஒன்றுமே புரியல. எங்கே போகிறதா இங்கே போதான்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் மறைச்சாரு. ஸோ வேறு வழி இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. தென் அங்கே இருக்க எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஜேகே தான் கேட்குறாரு. ஜேகேக்கு மட்டும்தான் தெரியும் சின்ன வயசில் வேறு ட்ரீம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே கொஸ்டினை மாற்றி கேட்குறாரு. எல்லாருக்கும் சின்ன வயசில் ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் அவங்க அடைஞ்சது நம்ம வேறு ட்ரீமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா என் லைஃப்பில் அப்படி தான் நடந்துச்சு. சின்ன வயசில் எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை. பட் இப்போது வேறு அப்படின்னு சொல்லிட்டு
அதுவும் என் பேரண்ட்ஸ்க்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. இந்த லைஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கேட்குறாங்க. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இப்போ நான் இந்த இடத்துல நிற்கவும் தான் என்னோடய பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்னோடய பேரண்ட்ஸும் எனக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ திடீர்னு ஒருத்தர், உங்கள் லவ் லைஃப்லாம் இருந்திருக்கா, சைல்டுஹுட் லவ்லாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சைல்டுஹுட்டில் எனக்கு வேறு லவ் இருந்திருக்கும். பட் ஆனால் நம்ம சைல்டுஹுட்டில் இருக்கும் போது தான் நம்ம லைஃப் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ எனக்கு வேறு கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவை பார்த்து தான் சொல்கிறாங்க. பட் ஜேகே வந்துட்டு வேறு மாதிரி நினச்சிக்கிறாரு. நம்ம அப்படியே திடீர்னு 2 கண்டையும் முழிச்சிட்டு பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு இவருக்கு இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜேகேக்கு மட்டும் இவன் என்ன தான் பார்க்குறானா அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. டக்குன்னு எல்லாம் பின்னாடி திரும்பி பார்க்கவும் ஜேகேவும் பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. என்னன்னா அந்த பொண்ணு பொக்கேவோட வந்து நிற்கிது. என்னை அப்படியே ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு கிட்ட போய் கொடுத்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஹக் பண்ணுது. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு இவர் சொன்ன அந்த சைல்டுஹுட் லவ் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஜேகேக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அந்த இடத்துல நிற்கவே முடியல ஜேகேவால். ஜேகே அங்கேருந்து போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ அங்கே லைவ் ஓடிட்டுருக்குல்ல. ஸோ இவங்களோட டிவி சேனலில் ஜேகே நீ அங்கேருந்து ஏன் வர, நீ அங்கே நெல்ல இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேளு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என்னால் இனிமேல் இங்கே எனக்கு கண்டினியூ பண்ண முடியாது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்றாரு. திடீர்னு ஜிமின்ட்டு ஐயோ இவன் போகிறானே வந்துட்டு நான் பேசி ஆகணும்னு சொல்லிட்டு ஜிமின் போகும்போது கரெக்டாக அங்கே இருக்கவங்களாம் இல்லை இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் வரப்போகுது, நீங்கள் இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஜிமினை பிடிக்கிறாங்க. அங்கே போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, நீங்களும் தான் இங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு விஐயும் ஜிமினும் கம்பல் பண்ணி இருக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே போகும்போது கரெக்டாக இது அந்த பொண்ணு பார்த்துருது. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஆமாம்ல இவன் ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வழியை விடாமல் அந்த பொண்ணு மறைச்சிட்டு நிற்கிது. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்கு. கொஞ்சம் நவருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் யாருன்னு உனக்கு தெரிலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நீ யாருன்னு எனக்கு தெரியும்டி, அதனால தான் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நினைக்கிறாரு. நீ லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. என்ன நான் லவ் பண்ணேனா, நான் யாரை லவ் பண்ணேன், நான் லவ் பண்ணலையே, இங்கே இருக்க ஒரு பர்சனை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும். பட் ஆனால் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்னு தான் வந்தேன். பரவாயில்ல நீ சொன்ன மாதிரியே ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரி எனக்கு இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நில்ல என்ன உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்புற அப்படின்றாங்க. என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதான் இங்கே 3 பேர் இருக்கோமே, நீ பாட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெறுப்பேத்துது. நம்ம ஜேகேக்கா செம்மையக்கம் வருது, கையெல்லாம் மடக்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் கொஞ்சம் இங்கேருந்து வழி விட்டிங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க. தென் அதுக்குள்ளே வீக்கும் ஜிமினாக்கும் செம்மையக்கம் வருது. ஐயோ இவ வேற போய் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் உங்ககிட்ட தான் அந்த கொஸ்டின், உங்களுக்கு எதனால் இவர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் இவனோட பார்ட்னர் மட்டும் இல்லை, நான் இவனோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஆமாம் இவன் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவன் என்னோட யூனிவர்சிட்டியிலேருந்து என் கூட படித்தவன், நான் தான் இவன்கிட்ட கேட்டேன் என்னோடய கம்பெனியில் பார்ட்னராக இருக்க சொல்லி, இவனும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது மட்டும் இல்லை, என்னோடய ட்ரெஸ் மற்ற எந்த விஷயத்துக்கும் நான் எல்லாத்துக்கிட்டையுமே இவன்கிட்ட தான் சஜஷன் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீங்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்ருக்காங்க. சரி நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து கிளம்பலாமா அப்படின்றாங்க. ஜேகே மனசுக்குள்ளேயே இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இன்னும் இருப்பாங்க போல், பார்த்தாலே தெரியுது இவங்க 3 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு சொல்லி. நமக்கு தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொடுத்தே வைக்காது. ரீசன் என்னென்னா என் ஸ்கூலில் படித்த என் ஃப்ரெண்டும் என்ன நியூ ஃப்ரெண்ட்ஸ் வரவும் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்களே அப்படி இருக்கும்போது இவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவங்கள நான் எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு சரி அங்கேருந்து போகலான்னு நினைக்கிறாங்க. அப்போயும் அந்த பொண்ணு விடவே மாட்டேங்குது. நீ இப்போ என்னை விடலைன்னு வச்சுக்கவேன், நான் என் லைவை ஆன் பண்ணி விட்டுருவேன், நீ என்னென்ன பேசுகிறியோ அதெல்லாம் என் லைவில் கேட்கும், நீ இப்போ என்னென்னலாம் பேசிகிட்டு இருக்கியோ என்னோடய சேனலில் இருக்க எல்லாமே பார்ப்பாங்க. இது இப்போ என்ன தெரியுமா நடக்குது, ஒரு பொண்ணு ஒரு பையனை எப்படி ஈவ்டீசிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உன்கிட்ட தான் ப்ராப்ளம் வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. தென் அந்த பொண்ணு வந்து ஜேகே கிட்ட நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மேலெலாம் நம்பிக்கையே இல்லை. அப்போ எங்கள் கூடலாம் சேர்ந்து ஜாலியாக சுற்றுனதெல்லாம் நீ என்ன சொல்ல வர, அப்போ நான் உங்கள் கூட ஜாலியாக சுற்றுனேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கள, இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்னெல்லாம் ஒரு ஃப்ரெண்டாக கூட நினைக்கல, ஒரு கால் ஒரு மெசேஜ் இல்லை, பட் நீங்களாம் எப்படி இருக்கீங்க, என்ன ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லாவே காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஐயோ என்னாச்சு, ஏன் அவன் எப்படி இருக்கான்னு நினச்சிட்டு சரி நம்ம இதை வீக்கிட்டே ஜிமினாக்கிட்டே சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகும்போது கரெக்டாக இங்கேருந்து வந்து நவுரணி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை பார்க்கறதுக்காக வேகமாக வெளியே போகிறாரு. பட் ஜேகே அந்த இடத்துல ஹெல்மெட்டை போட்டு அப்படியே பைக்கில் கிளம்பிடுறாரு.
ஹே வி, நான் உன்கிட்ட இதை பற்றி தான் சொல்ல வந்தேன். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி கூட உன் காதில் கவனிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. என்ன சொல்லு அப்படின்றாரு. அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கையே இல்லையா. என்ன நம்ம மேலே நம்பிக்கை இல்லையா? புரியல எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் மேலேயே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட போனான் அப்படின்னு சொல்லுது. வீக்கு ஒன்றுமே புரியல. ஒரு வேளை இவன் நம்மளை தப்பாக நினச்சிக்கிட்டானோ அப்படின்னு நினச்சிட்டு வி வந்துட்டு ஜேகேவோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்ட்ட கேட்குறாங்க. ஏன்டா உன்கிட்ட இல்லையா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு வி முழிக்கிறாரு. ஏன்டா அவனோட ஒரே நிமிஷம் இருடா. ஹே நீ கொஞ்சம் போறியா, நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அந்த பொண்ணை அமுச்சு விட்டுறாரு. நீ அவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. ஆமாம் நான் நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். அப்புறம் ஏன்டா அவன் நம்பர் உன்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி ஜிம்மின் கேட்குறாங்க. அது வந்துடா நம்ம ஒரு தடவை யூனிவர்சிட்டி படித்தோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஞாபகம் இருக்குது. அந்த அன்னைக்கு அவன் எனக்கு ஒரு டைம் மெசேஜ் பண்ணான்டா. என்னடா மெசேஜ் பண்ணான்? என்கிட்ட லவ்வை சொல்லிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறான்? அவன் உன்கிட்ட லவ் சொன்னானா? ஆமாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னான். பட் நான் என்ன தெரியுமா நினச்சேன், இல்லை எனக்கு இப்போதைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் தான் இல்லை, எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான் நான் உங்கள் வீட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். பட் நான் தான் இல்லை எனக்கு இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவன்கிட்ட இன்னும் பேசினேன்டா. என்னடா பேசினேன்? நான் அவன்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், ஒரு தடவை என் பர்த்டேக்கு அவன் லெட்டு கொடுத்தான்ல, அந்த லெட்டை கூட நான் சொன்னேன்டா என்கிட்ட இன்னும் உன்னோட லெட்டு இருக்குதுன்னு சொல்லி. டே லூசு பையனே, அவன் என்ன நினச்சிருப்பான் நீ இப்படி சொன்னனா? அவன் லவ்வில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை, அவன் லவ்வை உனக்கு பிடிச்சிருக்கு. பட் உங்கள் வீட்டில் ஏதோ ஒன்று சொல்லி உன்கிட்ட லவ் வேணான்னு சொல்கிற மாதிரி தானே அவன் நினச்சிருப்பான். அப்போது நான் தான் தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லிட்டு வீ நினச்சிட்டு, அம்மா அவன்கிட்ட நீ எப்படா லெட்டு வாங்கின அப்படின்னு சொல்லி கேட்குற. அதெல்லாம் யூனிவர்சிட்டியிலடா ஃபஸ்ட் இயரில் அவன் எனக்கு லெட்டு கொடுத்தான், அதை இன்னுமா வச்சுருக்க? ஆமாண்டா அது என்கிட்ட இன்னும் இருக்குது அப்படின்னு வீ சொல்கிறாரு. ஜிமின்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் நீ லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வீசுவார். ஜிம்மின் மனசுக்குள்ளே ஏன் அப்பா நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிம்மின் நினச்சிட்ருக்காரு. சரிடா அவன் நம்பர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. ஜிம்மின் தரலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே ஐயோ சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் நம்பரை கொடுத்துட்றாரு. இப்போ நம்ம வி போய் ஜேகேக்கு கால் பண்ணுறாரு. என்ன புது நம்பர் யாருக்கேன்னு சொல்லிட்டு ஜேகே அட்டன் பண்ணி பேசுவார். ஹலோ சொல்லுங்கள் அப்படின்றாங்க. நான் வி பேசுகிறேன் அப்படின்றாங்க. வியா யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. இப்போது நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்களே, உங்கள் சின்ன வயசு ட்ரீம் பெரிய வயசு ட்ரீம் சொல்லிட்டு அந்த வி அப்படின்றாரு. ஐயோ சிஓ சொல்லுங்கள் நீங்களா, என்ன எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. வி ஜேகே நீ இப்போ எதுக்கு இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. ஆமாம் சொல்லுங்கள் என் பேர் ஜேகே தான், உங்களுக்கு எப்படி தெரியும், அது என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறாங்க. நீ ஏன் இப்போ என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்க, நான் உன் கூட படித்தேன்ல அதான் பிகாம் அந்த வி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, அவங்கெல்லாம் என்கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் திடீர்னு பேசுகிறீங்களா, அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. நான் உன்னை பார்க்கணும் அப்படின்றாரு. இல்லை வேணாம், நீங்கள் பெரிய ஒர்க்கில் இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு லவ், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள பாருங்கள், என்னெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட் பண்ணிடுறாரு. வி ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறான்டா எனக்கு லவ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதனால் நான்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறான்டா. ஓ அப்படியா, அவன் ஒர்க் பண்ணுற பிளேஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம போகலாம் அப்படின்றாங்க. இங்கே வீட்டில் எல்லாம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு போறியா, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா, ஃபஸ்ட்டு இவனை பார்க்கலாம் வான்னு சொல்கிறாங்க. தென் இப்போ வேக வேகமாக அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. தென் அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி இந்த பிளேஸ்க்கு போங்கன்னு சொல்கிறாங்க. வி ஜிமினாவும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிமின் வி கிட்ட நான் உனக்கு யார் அப்படின்னு கேட்குறாங்க. நீயாடா என் பார்ட்னர் அப்புறம் என் ஃப்ரெண்டு, பட் நீ அந்த மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறியடா, என்னை ஒரு சர்வன்ட் மாதிரி பண்ணிகிட்ருக்க. சர்வன்ட் இருக்கவங்களுக்கு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம், ஒரு ஃப்ரெண்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நமக்கு ஹெல்ப்புக்கு அந்த மாதிரி தானே, அப்போ நீ எனக்கு ஃப்ரெண்டு இல்லை அப்புறம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு வி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த எக்ஸ்பிளைனுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாரு. சரிடா இன்னும் எவ்வளோ நேரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனை பார்க்க நம்ம எப்படி போவோம் எப்பொழுதும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்ல நம்ம இப்போ காரில் தானே போவோம், ஸோ சீக்கிரம் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இப்போ கரெக்டாக நம்ம ஜேகேவோட ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனிக்கு வந்துடுறாங்க. எல்லாம் வியை பார்த்துட்டு என்ன நம்ம இவரை பேட்டி எடுக்கணும்னு போக சொன்னோம், பட் இவரே நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் இன்வைட் பண்ணுறாங்க. இங்கே ஜேகே இருக்காங்களா, ஜேகேவா யார் ஃபுல் நேம் சொல்லுங்கள், ஜங்குக்கு இருக்காங்களா அப்படிங்கிறேன். இருக்காங்க, இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்கள கூட பேட்டி எடுக்க வந்தாங்கல்ல அவங்க தான் அப்படின்றாங்க. ஆமாம் இப்போ நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்றாங்க.
சரி இப்போ ஜேகே எங்க நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே இருக்கவங்களாம் ஐயையோ ஜேகே உங்களை பேட்டி எடுக்க தான் போனால் இன்னும் வரலையே அப்படின்றாங்க. சரி நீங்கள் ஜேகே கால் பண்ணுங்கள், பட் நாங்கள் இங்கே இருக்கோன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு விஎன்ஜிம்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கவங்க ஜேகேக்கு கால் பண்ணுறாங்க. என்ன இவர் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஏய் நீ எங்கடா இருக்கா, சீக்கிரம் வரியா இல்லையா அப்படின்றாங்க. ஐயோ நான் இன்னும் அதுக்கு எடுத்து கூட முடிக்கலையே, நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், நீ கிளம்பி வேகமாக வா, உனக்கு ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேகே அவசர அவசரமாக கிளம்பி போகிறாங்க. எதுக்கு இவர் என்னை கூப்பிட்றாரு, ஒருவேளை திட்ட கூப்பிட்றாரோ, அப்போனா நம்ம மெதுவாகவே போய்க்கலாம். ஐயையோ வேணாம், அப்புறம் இதுக்கும் சேர்த்து திட்டுவார். ஸோ வேகமாக போயிட்டுருக்காரு. தென் உள்ளே போனதுக்கப்புறம் எல்லாருமே ஜேகேவே பார்க்குறாங்க. என்ன ஹோல் கம்பெனியுமே என்னையுமே பார்க்குது, ஒரு வேளை நான் பாதியிலேயே வந்துட்டனால எல்லாம் என்னையே பார்த்துட்ருக்காங்க போல். சரி நம்ம உள்ளே போவோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே யாரோ 2 பேர் உட்காந்துருக்காங்க. இந்த 2 பேர்த்தையும் ஆல்ரெடி பின்னாடி இருந்து பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாங்க. சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. ஆமாம் இவங்கள உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ தான் ஜேகே திருன்னு முடிச்சுட்டு பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா வியு ஜிமினாவும் அங்கே உட்காந்துருக்காங்க. ஜேகே மனசுக்குள்ளேயே இவனுங்க எதுக்கு இங்கே வந்திருக்கானுங்க, ஒரு வேளை நான் கேள்வி கேட்டது எதுவும் இவனுங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி என்னை போட்டு கொடுக்க வந்திருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சார் என்னை கூப்பிட்டீங்க, இவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா பர்சனலாக அப்படின்றாங்க. இல்லை சார் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் இங்கே வந்தேன், இவங்க எனக்கு யாருன்னே தெரியாது, இவங்ககிட்டலாம் என்னால் பர்சனலாக பேச முடியாது அப்படின்றாரு. இல்லை நீ இங்கே தானே ஒர்க் பண்ணுற, இவங்க நமக்கு வந்த கஸ்டமர், ஸோ நீ தான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. ஏன்னா நான் பார்த்துக்கணுமா, இது என் வேலை இல்லை அப்படின்றாங்க. உனக்கு இங்கே பர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கணும்னா நீ இவங்கள பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஜேகே வர வழி இல்லாமல் முறைச்சிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வியையோ ஜிமினாவையும் கூப்பிட்றாங்க. தென் இப்போ நம்ம ஜேகேவோட கேபினுக்கு போகிறாங்க. தென் உள்ளே போயிட்டு உட்காருங்க சார், என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பெக்டாக பேசிகிட்டு இருக்காரு. இவன் இப்படியே விட்டால் திருந்த மாட்டான்டா, நம்ம இவனை வெளியே இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க போயிட்டு அந்த மேலே ஒர்க் பண்ணுறவங்கிட்ட நான் ஜேகேவை வெளியே கூப்பிட்டு போனோம், நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றாங்க. இதில் என்ன பர்மிஷன் கேட்குது, நீங்கள் அப்படியே கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றாங்க. இப்போ வியும் ஜிமினாவும் வர சொல்லி கூப்பிட்றாங்க. இல்லை என்னெல்லாம் வர முடியாது அப்படின்றாங்க. ஜேகே கிட்ட வந்து இன்றைக்கி உனக்கு ஒரு நாள் லீவு, நீ கிளம்பு அப்படின்றாங்க. என்ன எனக்கு லீவா, இங்கே வந்ததுக்கு நல்ல வேலை பார்த்து விட்டீங்கடா அப்படின்னு சொல்லி ஜேகே மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருக்காரு. தென் ஜேகே வர வழி இல்லாமல் வெளியே போயிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போய் உட்கார போகிறாரு. என்ன கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தூக்கிட்டு போய் காருக்குள்ளே போடுறாரு. இப்போ நீ எதுக்கு என்ன தூக்கிட்டு போகிற, இறக்கி விடு அப்படின்றாங்க. இதோ இதுக்கு தான் சொல்லிட்டு கொஞ்சம் நவருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மி தூக்கி உள்ளே போடுறாரு. வி அன்னைக்கு நீ எப்படி இவனை இவ்வளோ ஈஸியாக தூக்குனேன்னு இப்போ தாண்டா எனக்கு தெரியுது, இவன் அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கான்டா அப்படின்னு. என்ன நான் வெயிட்லெஸ்ஸாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இறங்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஜிம்மின் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகேவை நடுவில் உட்கார வச்சுட்டு 2 பேரும் விடவே மாட்டுறாங்க. சார் இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும், எதுக்கு என்ன இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் கிட்னாப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணவா அப்படின்றாரு. முடிஞ்சால் போவேன் அப்படின்றாங்க. நீங்கள் வழி விட்டிங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். அப்படியா சரி இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு வழி விடாரு. போகும்போது டக்குன்னு ஜேகேவை கையை வச்சு இப்படி லாக் பண்ணிடுறாரு வி. ஜேகேக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. சின்ன வயசில் ஆல்ரெடி வி ஒரு டைம் இடிச்சிருப்பார்ல, அந்த சீன் அப்படியே வந்துட்டு போகுது. சார் இப்போ நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீ எதுக்கு தப்பிச்சு போக பார்க்குற, நான் உன்னை தப்பிச்சு போகலாம் பார்க்கலையே, நான் என் பைக்கில் வரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே நீங்கள் எப்படி என்ன தூக்கிட்டு வந்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவை பார்க்குறாரு. அது நீ பைக்லலாம் வர வேணாம், நீ எங்கள் கூடயே காரில் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. தென் போயிட்டு ஒரு பீச்சில் நிற்கிறாங்க. அப்போது அந்த டிரைவர்கிட்ட நீங்கள் வண்டி எடுங்க நான் உள்ளே வரேன், நீங்கள் எனக்கு போய் இறக்கி விட்ருங்க அப்படின்னு ஜேகே கத்துறாரு. அவரை இப்படி கையை பிடிச்சி ஜிம்மின் இழுத்து விட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கு சிக்னல் கொடுக்குறாரு. அந்த டிரைவர் கிளம்பிடுறாரு. நீ இப்போ இங்கேருந்து போனேன்னு வச்சுக்கவேன், நான் ஒரு டைம் ஒன்று தண்ணிக்குள்ளே பிடிச்சி தள்ளினேல, அதே மாதிரியே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு ஜிம்மின் மிரட்டுறாரு. இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, இவ்வளோ நாளாக எங்கே போனீங்க, இவ்வளோ நாளாக இல்லாத அக்கறை திடீர்னு எப்படி வந்துச்சு, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசுன்றீங்க, நான் எப்படி பேசுவேன், உங்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது, என்னை மனுஷனாக நினைக்கிறீங்களா இல்லை என்ன நினைக்கிறீங்க, உன்னை ஒரு ஏலியன் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. விஜேகே கிட்ட இப்போ தான் உன் நம்பரே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்றாரு. ஆமாம்ல, என் நம்பர் வந்து ஒரு பிரதமரோட நம்பரு, கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஜிம்மின் உங்ககிட்ட தான் இருக்குல்ல அப்படின்றாரு. என்கிட்ட இருக்குது, பட் நீ தான் என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியே, என் கூட பேசுகிறதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. அது என்னவோ நான் தான் பேச மாட்டேன், உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்குறாங்க. அது வந்து அன்னைக்கு அப்படின்றாங்க. ஜேகே புரிஞ்சுக்கிட்டு சரி விடு நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் நீ போகாத, தயவு செஞ்சு எங்ககிட்ட பழையபடி பேசு அப்படின்றாங்க.
திடீர்னு ஜேகே என்ன நினச்சாருன்னு தெரில, அங்கே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது, அது மேலே போய் ஏறி நீங்கள் என்னை இப்போ விடலைன்னு வச்சுக்கோங்களேன், பேசுன்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே குதிச்சிருவேன் பரவாயில்லையா அப்படின்றாரு. ஓ அப்படியா, உனக்கு தான் ஸ்விம்மிங் தெரியும்ல, நீ தப்பிச்சு வந்துடுவ, அது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு ஜிமின்னு சொல்கிறாரு. ஓ உங்களுக்கு தான் நீங்கள் தான் என் கூட அவ்வளோ க்ளோஸாக இல்லைல்ல, அப்புறம் எப்படி என்னை பற்றி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது, அதனால தான் நான் அந்த தண்ணிக்குள்ளே கூட அன்றைக்கி குதிக்காமல் இருந்தேன். ஜிம்மின் வந்துட்டு என்னை நடுவில் தள்ளாமல் பாதி கரையில் தான் தள்ளிவிட்டான், அதனால் நான் சேஃபாக இருந்தேன், இல்லைனா அவ்வளோதான் சொல்லிட்டு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒருவேளை உண்மையாலுமே இவனுக்கு ஸ்விம்மிங் தெரியாதோ, இல்லை நீ கீழே இறங்கு இறங்கு அப்படின்னு கத்துறாங்க. பட் ஜேகே நீங்கள் தயவு செஞ்சு வந்து போங்க, இல்லைனா நான் விழுந்துருவேன் அப்படின்றாரு. சரி இவன் பொய் சொல்கிறான்னு நினைக்கிறேன்டா நம்மக்கிட்ட அந்த தப்பிக்கிறதுக்காக அவன் எப்படி ஐடியா பண்ணுறான். சரிடா விழுடா அப்படின்றானுங்க. என்ன விழட்டா? ஓ அப்போ நான் என்னன்னா உங்களுக்கு பரவாயில்ல, புரியுது இதுலேருந்தே நீங்கள் எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்போ அங்கே ஃபோர்ஸாக காற்று வரவும் அப்படியே ஸ்லிப் ஆகி நம்ம ஜேகே உண்மையாலுமே விழுந்துடுறாரு. ஜேகேவால் முடியல, தண்ணியில் அப்படியே தத்தளிச்சிட்டே இருக்காரு. வியன் ஜிமினாவை பார்த்துட்டு இவனுக்கு உண்மையாலுமே ஸ்விம்மிங் தெரியாது போலடா, இப்போ என்ன பண்ணுறது பார்த்துட்டு இல்லைடா அவன் உண்மையாலுமே நடிக்கிறான், அவன் வந்துடுவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 minutes நிற்கிறாங்க. பட் ஜேகே அப்படியே உள்ளே போகிற மாதிரி ஆரம்பிச்சிடறாரு. போடா நீயும் உன்னோட இந்த நடிப்பு, நான் போகிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே உள்ளே போய் குதிச்சு ஸ்விம் பண்ணி ஜேகே பக்கத்தில் போய் தொலைவுறாரு. ஜேகேவை எங்கேயுமே காணோம். இப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ வியும் அப்படியே உள்ளே குதிச்சு ஜேகேவையும் ஜிம்மினாவையும் தொலைவுறாரு. பட் 2 பேரையுமே காணோம். என்னன்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் அப்படியே ஆல்ரெடி ஜேகேவை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஐயையோ இது தெரியாமல் நான் குதிச்சுட்டேனேன்னு சொல்லிட்டு வியும் அப்படியே மேலே நடந்து வந்துட்டுருக்காரு. ஜிம்மின் போயிட்டு ஜேகேவை கீழே வச்சுட்டு ஜேகே எந்திரி என்ன மன்னிச்சிடு உனக்கு தெரியாமல் விட்டு வீக் பையன் கூட சேர்ந்து இப்படி பண்ணிட்டேன் எந்திரின்றாரு. ஜேகே எந்திரிக்கவே மாட்டுறாரு. ஜிம்மின் கோவத்தில் எல்லாம் ஒன்றால் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு வியோட காலரை பிடிச்சி அடிக்கிற மாதிரி போகிறாரு. நம்ம 2 பேரும் அப்புறமா சண்டை போட்டுக்கலாம்டா, ஃபஸ்ட்டு இவனை காப்பாற்றுவோம், எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு முழிச்சிட்ருக்காங்க. எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும்டா, இந்த படத்துலலாம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தண்ணிக்குள்ளேருந்து தூக்கிட்டு வருவாங்க, அப்போதைக்கு ஃபைத்தை ப்ரெஸ் பண்ணி தண்ணி எடுக்க முயற்சி பண்ணுவாங்க, அப்படியே எந்திரிக்கலனா கிஸ் பண்ணி எடுப்பாங்களேடா, அந்த மாதிரி பண்ணலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட்டு நீ ப்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ப்ரெஸ் பண்ணுறாங்க. தண்ணி கொஞ்சம் வருது. அப்பயும் ஜேகே எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. இப்போ நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறாரு. தள்ளி போடா நானே தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வராரு. 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதுலேயே லைட்டாக நம்ம ஜேகேக்கு முழிப்பு வருது. நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜிம்மினாவும் க்ளோஸ்அப்பில் போகிறாங்க. டக்குன்னு பயத்தில் என்னது 2 பேருமா, இந்த 2 மூஞ்சியும் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், இவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தேன்னு சொல்லிட்டு தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே தள்ளி விட்டு ஜேகே எந்திரிச்சு உட்காடுறாரு. ஓ இதுக்காக தான் என்னை தேடி இவ்வளோ நேரம் வந்தீங்களா, வந்து என்னை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு சாகடிக்கிறதுக்காக? ஆமாம் யார் என்னை காப்பாற்றுனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு தான் என்னை காப்பாற்றுனீங்களா, அடிச்சுக்கிறதுக்காக? நீங்கள் 2 பேரும் இப்படி என்னை காப்பாற்றாமல் பேசாமல் தள்ளி விட்டு என்னை சாகே அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. ஐயையோ நாங்கள் போய் எப்படி ஒன்று சாகடிப்போம், உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக தானே இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்க்குறாங்க. என்னடா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேமாக சொல்கிறாங்க. என்ன ஐயா, என்ன ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாரு. இல்லை ஐ லவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேம் டைமில் ஐ லவ் யூ அப்படின்றானுங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறீங்க? அப்போ தான் ஜிம்மினுவையும் ஒருத்தர் ஃபேஸை பார்த்துக்கிறானுங்க. என்ன 2 பேருமே இவனை லவ் பண்ணுறோமா? ஆமாம் நாங்கள் இப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம், அதுக்கு ஒழுங்காக ஆன்சர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன? நாங்கள் 2 பேருமே ஒன்று லவ் பண்ணுறோம், எங்கள் 2 பேர்த்தில் நீ யாரை சூஸ் பண்ண போகிற? நானா? நான் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஸாகவும் பார்க்கல, எதுவுமாவே பார்க்கல, நீங்கள் எனக்கு வேணவே வேணாம், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. ஆல்ரெடி என் கம்பெனியில் வந்து பிரச்சனை பண்ணிங்க, என்னை இப்படி கூப்பிட்டு என்னை கொல்லவே பார்த்துட்டீங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க, தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே கையை பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஜேகே வா நான் உன்னையை கொண்டு போய் நான் விடுறேன் அப்படின்ட்டு ஜிம்மின் இழுக்கிறாரு. இல்லை நான் தான் உன்னை கொண்டு போய் விடுவேன்னு சொல்லிட்டு இழுக்கிறாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது, என் கை வலிக்குதே, 2 பேருமே என்னை விடுங்க அப்படின்றாங்க. கை வலிக்குதா, அப்போ நான் அவனை தூக்கிட்டு போட்டேன் அப்படின்னு ஜிம்மின் சொல்கிறாரு. ஆல்ரெடி தூக்கி போட்டது பத்தலையா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. வேணா அவன் தான் தூக்கி போட்டு விடுவான், நான் அவனை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தயவு செஞ்சு என்ன 2 பேரும் விட்டுங்கடா, ஏன்டா அப்படி டென்ஷன் ஆக்குறீங்க?
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பேசலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். இப்போ தான் புரியுது அந்த ஃபீலிங்ஸ்க்கு அர்த்தமே இல்லைன்னு. ஏன்டா இப்போ பேசுகிறீங்கன்னு நினச்சி என்ன ஃபீல் பண்ணுற மாதிரி வச்சுட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் யாருமே என்னை விட வேணாம், நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இரு நான் வேணா நடந்தது ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஜேகேக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நின்றுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கானுங்க. அப்போ கூட 2 பேரும் ஹேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பார்த்து சொல்கிறேன். ஹேய் நீ போடா, நான் போய் என் டார்லிங்கை பார்த்துக்கிறேன். என்ன டார்லிங்கா? இல்லை நான் தான் என் செல்லக்குட்டியை பார்த்துட்டு போய் விடுவேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜிமின் கிட்ட நீ தான் ஆல்ரெடி ஜேகேவை ரிஜெக்ட் பண்ணிட்டல, அப்புறம் ஏன்டா இப்போ வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. ஜேகேக்கு அப்படியே கோவம் வந்து கண்ணெல்லாம் ரெட்டாகி வியே பார்க்குறாங்க. இந்த விஷயத்த கூட நீ சொல்லிட்டியா அப்படின்றாங்க. அப்படியே வேற என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கேட்கும்போது, நான் இந்த லவ்வை சொன்னல, இவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த பொண்ணுக்கு அமுச்சு விட்டான். எனக்கு அப்போவே இவன் மேலே அவ்வளோ ஒரு மாதிரி கோவம் வந்துச்சு. இவன் ஏன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நான் அப்போ இவன்கிட்ட ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இதை யார்கிட்டையும் சொல்லாத, இதை உன்கிட்ட சொல்லணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னேன். பட் அப்போயும் அவன் சொல்லிட்டான், பட் இப்போ உன்கிட்டையும் சொல்லிட்டான்ல, இவன் எப்படிப்பட்டவன் எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேக்கு கொஞ்சம் அப்படியே ஹர்ட் ஆகிற மாதிரி பண்ணுறாரு, பிடிக்காத மாதிரி நடந்துக்கிறாரு. அது பாஸ்ட் இஸ் பாஸ்டா, அப்போதைக்கு எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ப்ளீஸ் நீ இப்போ மட்டும் ஓகே சொல்ல, நான் உனக்காக உயிரை கூட கொடுக்குறேன். நீ உன்னை பார்த்தா எனக்கு உன் உயிரை கொடுக்குற மாதிரி இல்லைடா, என் உயிரை எடுக்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு இங்கே வந்து போ அப்படின்றாரு. ஜிமினுக்கு இதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியல. ஜிமின் விழுந்து சிரிச்சிட்ருக்காரு. இப்போ நீ எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போய் கோவத்தில் கேட்குறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி போனானுங்க. தயவு செஞ்சு 2 பேரும் என்கிட்ட பேசுகிறோன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு மட்டும் வராதிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் போய் விளக்கி விடுறாரு. டார்லிங் என்னை டச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. வந்து செல்லக்குட்டி என்னை டச் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லுங்க. ஐயோ இந்த கையை போய் நான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே முன்னாடி வேகமாக போயிட்டுருக்காரு. தென் இப்போ ஜேகே இவனுங்க இப்படியே பட்டா சும்மா வர மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் பீச்சில் போய் ஃபஸ்ட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. என்னடா எதுக்கடா என் டார்லிங்கை தொட்டேங்க பாரு, நீ தொடவும் தான் கையை வாஷ் பண்ணுது, இல்லைடா நீ தொடவும் தான் வாஷ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்க இப்படியே வந்தால் சும்மா இருக்க மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜேகே மயக்கம் போடுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு ஜிமினாவும் பயந்துட்டு ஒன்னால தான் என் டார்லிங் மயக்கம் போட்டு வந்துச்சு, இல்லை ஒன்னால தான் என் செல்லக்குட்டி மயக்கம் போட்டு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு இப்போயும் அடிச்சுக்கிறானுங்க. அப்படியே கொஞ்சம் மயக்கத்தில் இருக்க மாதிரி பேசுகிறாரு. இப்போ கூட என்னை காப்பாற்றணுன்னு உங்களுக்கு தோணலை அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. ஐயோ மயக்கத்தில் கூட என் டார்லிங் என்னை காப்பாற்ற சொல்லி கூப்பிடுது, நான் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வராரு. இல்லை என் செல்லக்குட்டி என்ன தான் கூப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. ஜேகேக்கு ஒரு மாறு இருக்குது, மயக்கம் போட்டதே வேஸ்ட் ஆயிரும் போலேன்னு சொல்லிட்டு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் தூக்குறாரு. இல்லைடா காரில் போகும்போது நீ தூக்கினில்லை, இப்போ நான் தூக்குறேன்னு சொல்லிட்டு தூக்குறாரு. இல்லை நான் தான் தூக்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கும் அடிச்சுக்கிறானுங்க 2 பேரும். அப்படியே ஜேகேவை தூக்கியிருப்பாரு. பின்னாடி இருந்துட்டு ஜிம்மின் நீ என்கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே ஸ்லிப் ஆகி ஜிம்மின் மேலே விழுந்துடுறாரு. ஜேகே அப்படியே மேலே விழுந்துடுறாரு. 3 பேர் விழுந்துட்டு ஐயோ எனக்கு வலிக்குதேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே வந்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறாரு. போடா தள்ளி போடா என் டார்லிங் விழுந்துன்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே தூக்கிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டாக்டர் என் டார்லிங் மயக்கம் போட்டு விழுந்துச்சு என்னன்னு பாருங்களேன். இல்லை டாக்டர் இல்லை என் செல்லக்குட்டை மயக்கம் போட்டு விழுந்துச்சு என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பையனை போய் 2 பேரும் இது என்ன வித்தியாசமாக இருக்கே, ஒரு பையனும் லவ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் ஒரு பையனை 2 பேரா? டாக்டர் இவருங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த 2 செகண்ட் தான் இருக்கும், எனக்கே எப்படி இருக்கே அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஜேகேவை டச் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஜேகே ஆக்ட் தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவனுங்க கூட இருந்தால் இப்படி தான் இவன் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா ஆச்சு இவனுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இவனுங்க 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. மறுபடியும் ஜேகே டாக்டரை பார்த்துட்டு அப்படியே சிக்னல்லே டாக்டர் ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. டாக்டர் இதை புரிஞ்சுக்கிட்டேன் ஒரே நிமிஷம் இருங்க நான் இவனை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு டாக்டரும் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பாச்சு உனக்கு என்ன தான் நடக்குது அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை இவனுங்க 2 பேருமே இவ்வளோ நாளாக என் கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க நாங்கள் காலேஜ் படிக்கும்போது. திடீர்னு வந்து என்கிட்ட 2 பேருமே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி ப்ரப்போஸ் பண்ணி என்னை செம்மையாக இரிட்டேட்டிங் பண்ணுறானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மயக்கம் போட்டு விழுந்தேன். திடீர்னு இவனுங்க என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டானுங்க. அப்போ கூட 2 பேரும் அடிச்சுக்கிட்டு தான் டாக்டர் 2 பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு.
எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு சரி. என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பின்னாடி போகிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்குப்பா, பட் நீ போயிட்டனா இவனுங்க 2 பேரும் என்ன டார்ச்சர் பண்ணிடுவானுங்களே அப்படின்றாரு. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க டாக்டர், ப்ளீஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது, நான் இப்படி தான் இங்கே போயிட்டேன்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிச்சிடுங்க. அவனுங்களுக்கு என் வீடு கூட தெரியாது, நான் இங்கே கிளம்புறேன். ஸோ அவள் என்ன பண்ணுறாரு, டாக்டரோட அந்த கோட்டையும் மாஸ்கையும் மாட்டிட்டு அப்படியே வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அங்கே இருக்க ஒரு நர்ஸ் கிட்ட இந்த இந்த இதையும் அந்த டாக்டர் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. 2 பேரும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, மயக்கம் தானே போட்டு விழுந்தான், இதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்போ தான் உள்ளே போய் பார்க்குறானுங்க. ஜிம்மின் அப்போ தான் வீக்கிட்ட கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு எதுக்குடா ஆப்ரேஷன் தியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் சண்டை போட்டு என்ன நடக்குதுங்கிறதையும் மறந்துட்டோம்டா. ஒருவேளை அந்த டாக்டர் போலியாக இருந்து நம்ம ஜேகேவோட கிட்னி ஏதாவது எடுத்துட்டானுங்கன்னா என்னடா பண்ணுறது? ஆமாண்டா சீக்கிரமானு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறானுங்க அவசரமாக. டாக்டர் எங்கே 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 என் செல்லக்குட்டி, இல்லை டாக்டர் எங்கே என் டார்லிங் அப்படின்னு கேட்குறானுங்க. ஐயோ உங்கள் டார்லிங்கு உங்கள் செல்லக்குட்டி ரெண்டுமே சேர்ந்த ஒரு பையன் தானே, அவன் இப்போ தான் வெளியே போனான் அப்படின்னு. என்னது என் செல்லக்குட்டி வெளியே போயிடுச்சா, என்னது என் டார்லிங் வெளியே போயிடுச்சா, போங்க டாக்டர் நீங்கள் ஒரு டாக்டர்னு சொல்லிட்டு உங்களை நம்பி விட்டு போனால் நல்லா பார்த்துட்டீங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடியே போகிறாங்க துரத்திட்டு. போய் பார்த்தா ஜேகே எஸ்கேப் ஆகிட்டாரு. இப்போ அந்த கம்பெனிக்கு கால் பண்ணி வந்துட்டு ஜேகே அங்கே வந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லையே உங்கள் கூட தானே வந்தார், அப்போ நீங்கள் ஜேகேவோட ஹோம் அட்ரஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்றாங்க. தென் நம்ம ஜேகே டாக்ஸியில் அப்படியே வந்துட்டுருக்காரு. அதுக்கு முன்னாடியே நம்ம வியும் ஜிமினாவும் ஜேகேவோட அப்பார்ட்மெண்ட் ரூம்லாம் கண்டுபிடிச்சி அந்த விண்டோ வழியே எகிரி குதித்து உள்ளே போய் உட்காந்துருக்காங்க. ஜேகே பரவாயில்லையே வீடெல்லாம் இவ்வளோ அழகாக வச்சுருக்கான், சின்ன வீடாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. ஜேகேல ரொம்ப க்யூட்டாக இருக்கான்ல. ஆமாம் என் டார்லிங் க்யூட்டாக தான் இருக்கும், இல்லை என் செல்லக்குட்டி க்யூட்டாக தான் இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது நம்ம ஜேகே உள்ளே வரலான்னு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டார்லிங் வந்துடுச்சு, இல்லைடா என் செல்லக்குட்டிடா, நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுப்போம், நம்ம அப்படியே நம்ம டார்லிங்க்கு சர்ப்ரைஸ் விசிட் கொடுப்போமா அப்படின்றாங்க. ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஜிம்மின் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. சரிடா நான் தான் அவனை ரிஜெக்ட் பண்ணதுலேருந்து எல்லாத்தையும் அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், பட் நீ ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்கு அவனை ஸ்டார்டிங்லேருந்தே யூனிவர்சிட்டிலேருந்தே எனக்கு பிடிக்கும், நான் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் இது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு எப்படி தெரியும்? ஜேகேவோட பிரதர் என்கிட்ட அடிக்கடி ஃபோனில் பேசுவான், அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். ஆல்ரெடி என் பிரதரை ஜிம்மின் ப்ரப்போஸ் பண்ணார், பட்டு அண்ணா ரிஜெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. அதுவும் உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி ஜிம்மின் சொல்கிறாங்க. நானாச்சும் பரவாயில்லடா, நான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவன்கிட்ட கேட்குறேன், நீ பாரு அவன் ரிஜெக்ட் பண்ணியும் திருப்பி அவன்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி சத்தமாக சிரிச்சிட்றாரு. இது நம்ம ஜேகே காதில் விழுந்துருது. யார் நம்ம ரூம்லேருந்து சிரிக்காதுன்னு சொல்லிட்டு ஐயோ ஏதோ ஒரு சைக்கோ வந்துருச்சு போலன்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே கையில் ஒரு கட்டையை வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. லைட்டை ஆன் பண்ணிவிட்டு யாருன்னு கேட்குறாங்க. டார்லிங் வந்துச்சுடா, சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்லிங் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஜேகே பதட்டத்தில் கையில் இருக்க பேட்டை வச்சு 2 பேத்தையுமே அடி வச்சிடறாரு. 2 பேத்தையுமே தலையில் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் எப்படா என் ரூம்குள்ளே வந்தீங்க, நீ ஏன்டா எங்கள்கிட்ட சொல்லாமல் போன, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிடா உங்களுக்கு கிடச்சிச்சு, அதுவாடா உன்னோட அட்ரஸ் கிடைக்காதாடா எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தலை வலிக்குதுன்னு சொல்கிறானுங்க. சரி நீங்கள் ஃபஸ்ட்டு என் வீட்டிலேருந்து கிளம்புங்க அப்படின்றாரு. ஏன்டா எங்களை அடிச்சுப்புட்டு இப்போ கிளம்ப சொல்கிறியா? இல்லை நீ இப்படி அடிக்காமல் இருந்தால் கூட நாங்கள் இங்கேருந்து போயிருப்போம், நீ அடிச்சிட்டில எங்களுக்கு இந்த தலைவலி போகிற வரைக்கும் நீ தான் எங்களை பார்த்துக்கணும், இனி வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஜேகேவோட பெட்டில் போய் படுத்துக்கிறானுங்க. ஜேகேக்கு செம்ம கோபமாக வருது. நீங்கள் என் பெட்லேருந்து இப்போ எந்திரிக்கல, நான் உங்கள் 2 பேர்த்தையும் இப்படி ஃபோட்டோ பிடிச்சி நான் உன்னோட சேனலில் போட்டு விட்டுருவேன். என்னன்னு தெரியுமா, ஒரு பையனும் யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். பரவாயில்லையா? என்னது நான் இவன் கூடயா செல்லக்குட்டி உன் கூட இருந்தேன்னு சொல்லி கூட என்ன போட்டுரு, இவன் கூடலாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் டார்லிங், இவன் கூடலாம் நான் சுத்தமாக இருக்க மாட்டேன், இவன் சும்மா என்னவெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவன் கூடலாம் அந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்த்ததில்ல, உன் கூட வேணா இருந்தேன்னு சொல்லிட்டு என்னையும் போட்டுறேன் அப்படின்றாரு. என்ன அவங்களுக்கு அவ்வளோ ஆசையா, ஒழுங்க போங்கடா அப்படின்றாரு. இல்லை நான் உன் கூட தான் தூங்குவேன், நீ என் கூட தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்காரு. அப்போ நான் தான் அவன் கூட தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பிடிச்சிருக்கிறாரு. இப்போ 2 பேரும் என்னை விடலைன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்றாங்க. என்னடா பண்ணுவேன் அப்படின்னு ஜேகே கத்துறாரு பயங்கரமாக. என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு.
பின்னாடி இருக்க வீட்டில் இருக்கவங்களாம் ஐயோ என்னமோ ஆச்சு போலன்னு சொல்லிட்டு திடீர்னு நம்ம ஜேகே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அப்போது வியும் ஜிமினா உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு எதுக்கு இப்போ கத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இவன் கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்துட்டான், அதான் நாங்கள் பிடிச்சி அடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. என்ன கரப்பாம்பூச்சி பார்த்தா உங்களுக்கு பயமா? ஆமாம்மா, இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே கரப்பாம்பூச்சின்னா பயம், அதான் அவன் கத்திட்டான். ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் போகிறாங்க. அப்புறம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருந்தோம்னா சாரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சாரி கேட்குறாங்க. தென் அவங்க அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் விபே ஜேகே கிட்ட எனக்கு பசிக்குது, எனக்கு செஞ்சு கொடு ஏதாவது அப்படின்றாரு. என்ன உனக்கு பசிக்குதா, உனக்கு வேணா நீயே போய் செஞ்சுக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லை இல்லை, நீ தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும், நீ தானே எனக்கு ஃப்யூச்சரில் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்றாரு. இதுக்கு தான் என்ன நீ லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியாடா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. அதுக்கு இல்லை டார்லிங், நம்ம வீட்டிலனா நமக்கு சமைக்கிறதுக்குன்னே ஆள் இருக்கும். சரி இந்த ஜிமின் கூட சேர்ந்து நான் உன்னை டார்லிங் சொல்கிறேன் பாரு, நீ என் செல்லக்குட்டி. நம்ம வீட்டில் நமக்கு சமைக்கலாம் ஆள் இருப்பாங்க, நீ எங்கள் சமைக்க தேவையில்ல. பட் இப்போதைக்கு எனக்கு பசிக்குது, எனக்கு செஞ்சு கொடு அப்படின்றாரு. இல்லை இல்லை, என்னால் செஞ்சு தர முடியாது, அங்கே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குது, நீ வேணா போய் எடுத்துக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவர் போகும்போது அப்போ ஜிமின் வந்துட்டு ஏய் அது எனக்கு தான் கொடு அப்படின்றாரு. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிங்களாடா, ஹே ஜிமின் உனக்கு பசிக்குது அவ்வளோதானே, உனக்கு அங்கே வச்சுருக்கேன் போய் எடுத்துக்கோ அப்படின்றாரு. அப்போ உனக்கு டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஊட்டி விட வராங்க. நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்றாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்றாங்க. ஜேகேக்கு பசிக்க ஆரம்பிக்குது. நீங்கள் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இன்னொரு ரூம் கூட்டு போய் இது தான் கெஸ்ட் ரூம், நீங்கள் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சரி. என்னது நான் இவன் கூடயா ஏன் இதுக்கு முன்னாடி நீங்கள் 2 பேர் தூங்குனது இல்லையா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சுற்றி இருக்கோம், ஜாலியாக ஃபன் பண்ணியிருக்கோம், அதான் அந்த மாதிரி தூங்குனதெல்லாம் இல்லை, ப்ளீஸ் இவன் கூட வேணாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு தூக்கம் இல்லைண்ணா தயவு செஞ்சு இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்றாரு. சரி நீ வேணா ஜிம்மின், நீ வேணா போய் சோஃபாவில் படுத்துக்கோ, நான் இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்றாரு. என்ன அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வியை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டு அவர் போய் படுத்துக்கிறாரு. வி பிளேஸை பிடிக்கணுங்கிற அவசரத்தில் டோரை க்ளோஸ் பண்ணாமல் போயிடுறாரு. ஜிம்மின் ஓடி போய் வி பக்கத்தில் படுத்துக்கிறாரு. தள்ளிப்போடா நான் தான் படுக்கிறேன், தள்ளிப்போடா நான் தான் படுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சுக்கிறானுங்க. நடுவில் பில்லோலாம் வச்சுட்டு அப்படியே 2 பேரும் திரும்பி படுத்துக்கிறாங்க. இப்படி அடிச்சிட்ருக்கவங்க திடீர்னு நைட் ஆனதுக்கப்புறம் 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கானுங்க. இப்படியே காலையில் வரைக்கும் ஆயிடுச்சு. நம்ம ஜேகே வந்துட்டு நமக்கு ஒர்க் லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சரி இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்ருக்கானுங்க. என்ன இவனுங்க நம்மளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் இப்படி படுத்துருக்கானுங்க. ஒரு வேலை அப்படின்னு நினச்சிட்டு சரி நமக்கு தேவையில்லாத வேலை, இந்த ஸ்டிக்கி நோட்டில் இங்கேருந்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்க, இனிமேல் என் வீட்டுக்கே வராதிங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இல்லை ஜிம்மின் திடீர்னு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு நான் இவன் கூடயா அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே எட்டி உதச்சிட்றாரு. வீக்கு இதை பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன உதப்ப, அப்படி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை கட்டி பிடிச்சிட்டு படுத்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வி கேட்குறாங்க. நான் ஒன்றும் கட்டி பிடிக்கல, நீ தான் என்னை கட்டி பிடிச்சிருப்ப, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிற, ஏன்னா நான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பேன்ல, எனக்கு ஜேகேவை தான் பிடிக்கும், ஒன்றை பிடிக்காதரா நீ என் ஃப்ரெண்டு அப்படின்றாரு. எனக்கு மட்டும் ஒன்றை பிடிக்கும்னு நினச்சிட்டு இருக்கியா, எனக்கும் ஜேகேவை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ என் டார்லிங் என்ன பண்ணுன்னு தெரில, என் டார்லிங் வீட்டுக்கு வந்துட்டு நான் அவனை கட்டி பிடிச்சி படுக்கலான்னு பார்த்தா ஒன்றை இப்படி பண்ண வச்சுட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கோச்சிக்கிட்டு போகிறாரு. வெளியே போய் தொலைவி பார்க்குறாங்க. ஜேகேவை காணோம். கரெக்டாக அங்கே ஸ்டிக்கி நோட் இருக்குது, அதை வி எடுத்து பார்க்குறாரு. இந்த மாதிரி தயவு செஞ்சு வீட்டுக்கு வராதிங்கன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம போய் கிளம்பிட்டு நீ போய் உன் ஒர்க்கை பாரு, நான் போய் ஏன் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்புறாரு. போய் குளிச்சுட்டு நம்ம ஜிம்மின் அவர் ஒர்க்கு பார்க்க போவார்னு பார்த்தா நம்ம ஜேகேவோட கம்பெனிக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காரு ஹாரன் அடிச்சுட்டு. அட் சேம் டைம் நம்ம வியும் அதே டைமில் ஹாரன் அடிச்சுட்டு நிற்கிறாரு. நமக்கு ஆப்போசிட்டாக யாரோட ஹாரன் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் இப்படி விண்டோவை இறக்கிட்டு பார்க்குறாரு. பார்த்தா வி 2 பேர்த்துக்கும் அப்படியே ஃபயர் ஆகிக்குது. என்ன நம்ம கம்பெனிக்கு முன்னாடி யாரோ என்ன ஹாரன் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜேகே வெளியே வந்து எட்டி பார்த்தா ஜேகே அப்படியே தலையில் கையை வச்சுட்டு நிற்கிறாரு. இவனுங்க ஏன் இப்படி பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வி வராரு. வந்துட்டு நான் இந்த கம்பெனியவே என்னோட இதுக்கு விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்ச்சாரு. என்ன இது எப்படா நடந்துச்சு, நான் உன்னை பார்த்தேல, அப்போ நீங்கள் வந்து போகும்போதே நானும் ஜிமினாவும் அப்போயே இதை பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. இனிமேல் நான் சிஇஓவாக இல்லை, இந்த கம்பெனிக்கு ஹெட்டாக இருக்க போகிறேன், இந்த கம்பெனிலேயே நான் தான் சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி சொல்கிறாரு. அப்போ ஜிமின் வந்துட்டு நீ என்னவா இருக்க, நான் இந்த கம்பெனியோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஜேகேக்கு பயங்கர கோவம் வருது. டேய் எனக்காக ஏன்டா இந்த கம்பெனி போய் வாங்கி வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியே பெஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்றாரு.
இல்லைடா எங்களுக்கு ஒரு நியூஸ் ரிப்போர்ட் கம்பெனி தேவையில்ல, ஸோ அதுக்காக தான் இதை வாங்கினோம். எவ்வளவோ இருக்குல்ல, அப்புறம் ஏன்டா இதை வாங்கினேன்? ஏன் உனக்கு தெரியாதா நாங்கள் எதுக்காக இதை வாங்கினோன்னு? உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு பேப்பரை எடுத்து நான் இனிமேல் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டு கிளம்ப போகிறாரு. இது செல்லாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் செல்லாது? ஏன்னா இந்த கம்பெனியில் நீ 2 வருஷத்துக்கு ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? உனக்கு இன்னும் பர்மனெண்ட்டாக ஒர்க் கிடைக்கலல்ல, ஸோ நீ பர்மனெண்ட் ஆகிற வரைக்கும் நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சைன் பண்ணி கொடுத்துருக்க பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, நான் ஏன் தான் அப்படி பண்ணணும், போய் இவனுங்க கிட்டே வந்து மாட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஜேகே முடிச்சிட்ருக்காரு. இவங்க 2 பேரும் ரூமில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜேகே வந்துட்டு நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் தனியாக பேசணும் அப்படின்றாங்க. என்ன நீ என்கிட்ட ஒருத்தங்கிட்ட மட்டும் தனியாக பேசணும்னு சொன்னால் நான் வாட்ஸ்அப் பண்ணி பண்ணினேன் 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்ட கேட்குறாங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு 2 பேரும் கேளுங்க அப்படின்றாங்க. சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இப்போ அது கூட வேணான்னு நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு இப்போதைக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. ஏன் அப்போ நீ தானே என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு லவ்வை சொன்னேன், அது நான் சொன்னேன் பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. பட் ஆனால் நான் உங்ககிட்ட வந்து லவ்வை சொன்னேனே அப்படின்னு சிம்மின்னு சொல்கிறாங்க. அதான் நான் அப்போவே வேணான்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முழிக்கிறாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் உன்னை விட மாட்டோம், நீ இப்படியே சொன்னேன்னு வச்சுக்கவேன், நீ ஸ்டே பண்ணியிருக்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டே நாங்கள் விலைக்கு வாங்கி அங்கே வந்து ஸ்டே பண்ணிப்போம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்டா அங்கே வந்து தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என் வீட்டுக்கு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நான் உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவும் சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிட்டா, நீங்கள் இப்படியே இருந்துன்னா நம்ம லைஃப் செட் ஆகாது, நான் ஒன்று சொல்கிறேன் அதை ஃபஸ்ட்டு கேளுங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன சொல்கிற சொல்லு. நம்ம இதே மாதிரியே இல்லை, நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல அதே மாதிரி இருந்தால் நம்ம 3 பேரும் லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம், பட் இந்த லவ்வெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. என்ன லவ்வை விடணுமா? அதெல்லாம் முடியாது, பட் நான் அப்படி சரி உன்னோட வழியிலே வரேன், நம்ம லவ்வை விடணும்னா நீ எங்கள் கூட ஸ்டே பண்ணணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமினும் ஆமாம் ஸ்டே பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கூப்பிடாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு தான், அப்போதைக்கு தான் 2 பேர்த்துக்கு தோணுது, மறுபடியும் நம்ம சண்டை போடுறோம்ல, சரி நம்ம ஜிமின் வீட்லேயே ஸ்டே பண்ணுவோம், பட் ஜேகே நீயும் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எனக்கு ஓகே அப்படின்னு ஜேகே சொல்லிடுறாங்க. சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ ஜிம்மின் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஜேகே வந்துட்டு ஒரு ரூம் கொடுக்குறாங்க. ஜேகே ரூமில் இருக்காங்க. போய் திருட்டுத்தனமாக எட்டி பார்த்துட்டு வராரு. போனதுக்கப்புறம் ஜிம்மின் போய் திருட்டுத்தனமாக எட்டி பார்த்துட்டு வராரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இவனுங்க நடுவில் இருக்கிறது. தென் மறுபடியும் ஜேகே 2 பேர்த்தையும் கூப்பிட்டுச்சு. இப்போ உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் என்ன தான் வேணும் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இல்லை எங்களால் ஒன்றும் லவ் பண்ணாமலாம் இருக்க முடியாது, நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. நீ இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கல்ல, அது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இல்லை என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் மேலே யாராவது ஒருத்தர் மேலே உனக்கு லவ் வரும், நீ எங்களில் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணிட்டேன்னா நாங்கள் ஒருத்தர் விலகிக்கிறோம் ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது வந்து எனக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நாங்கள் 2 பேருமே விலகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவும் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? என்ன நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா? இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ரியல் லைஃப்பில் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? இதை பற்றி உன்னோட ஃபுல் டீட்டெயிலும் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம், இதை கூடவாட விட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அப்போ நீ உண்மையாலுமே லவ் பண்ணல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா சிரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்னடா வேணும் அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. நான் தான் சொன்னேன்ல, நீ எங்களில் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணு, அப்புறம் ஓகேவா வேணாவான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. தென் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுறாங்க. நம்ம பீச்சுக்கு இவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஜேகேவை நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போனால் திடீர்னு ஜிம்மின்னு பார்த்துட்டு என்ன நினச்சான்னு தெரில, ஹைவேல போயிட்டுருக்க அங்கே முன்னாடி போய் நின்றுட்டுருக்காரு. அங்கே போயிட்டு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்ருக்காரு. ஆப்போசிட் சைடில் இருந்துட்டு ஜேகே என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு பார்த்தா அப்படியே பீச்சுக்குள்ளே போய் இறங்கிடுறாரு. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ தான் டக்குன்னு ஜிம்மினை வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்க்குறாரு, பார்த்தா ஜிம்மினை நோக்கியும் அப்படியே அவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு லாரி வந்துட்டுருக்கு. இவன் யாரை தான் காப்பாற்றான்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கானுங்க. திடீர்னு ஜேகே ஓடி வந்து ஜிம்மினை கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஜிம்மினுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, பட் வீக்கு கஷ்டமாக இருக்குது அந்த இடத்துல. ஜேகே பயங்கரமாக ஜிமினா பிடிச்சி திட்டுறாங்க. அவனுக்கு அறிவு இல்லையா கொஞ்சம் கூட? எதுக்கு இப்படி பண்ணுறா? இன்னும் நீ இறந்துருப்ப, அப்புறம் என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு.
என்ன உனக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக அப்படியே ஸ்விம் பண்ணிட்டு மேலே வந்து எனக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் என்ன வினோதமாக கொஸ்டின் கேட்குறீங்க அப்படின்றாங்க. நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நீ எங்களில் யாரை காப்பாற்றுறியோ அவங்கள தான் உனக்கு பிடிக்கும்னு சொல்லி. நீ என்ன தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றின, நீ என்ன ஆனால் விட்டுட்டல, நான் எப்படியே போட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. நான் ஒன்றும் நீ எப்படியே போகணுன்னு சொல்லி விடலவி, உனக்கு ஸ்விம்மிங் தெரியும், நீ திருப்பி வந்துடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் உன்னை விட்டேன். உன்னை நான் காப்பாற்ற வந்திருந்தேன்னு வச்சுக்கவேன், எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது, நானும் உள்ளே போயிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு பார்த்தா ஜிம்மினை 5 செகண்ட்ஸில் அது இடிச்சிருக்கும். அதனால தான் நான் ஜிம்மினாவை பிடிச்சி காப்பாற்றினேன். நீங்கள் 2 பேருமே எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அழ ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே ஜேகேவை போய் ஹக் பண்ணிவிட்டு, தயவு செஞ்சு அழாத ஜேகே, இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ரிலீஸ் ஆகுது, அப்பா இனிமேல் இந்த மாதிரி 2 பேரும் பண்ண மாட்டானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் கவலைப்படாத, இந்த மாதிரி பண்ண மாட்டோம், பட் 2 பேருமே உன்னை லவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை போய் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஏய், அவங்க 2 பேர்த்துக்கும் எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏறாதடா அப்படின்றாங்க. நீ என்ன சொன்னாலும் எங்கள் மண்டையில் ஏறும், பட் நீ எங்களை லவ் பண்ணலன்னு மட்டும் சொன்னாலும் அது மட்டும் எங்கள் தலையில் ஏறவே ஏறாது. ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஒன்று லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிக்னலில் காமிச்சிட்டு ஜேகே ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இங்கிட்டிருந்து நம்ம அப்படியே கையில் ஒரு ரிங்கை போட்டு விட்டார். ஜிமினா அவர் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அவர் இந்த சைடு ரிங்கு போட்டு விடுறாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. ஐயையோ டார்லிங் விழுது, இப்போ நான் தான் பிடிப்பேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கையை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. ஜேகேவும் வேறு வழி இல்லாமல், சரிடா உங்கள் 2 பேர்த்த லவ்வே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், பட் உங்களில் யார் மேலே எனக்கு அதிக ஃபீலிங்ஸ் இருக்கோ அவங்க கூட மட்டும்தான் நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஓகேவா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. 2 பேருமே டபுள் ஓகே அப்படின்றாங்க. ஆர்மிஸ், இதோட மை டூ டெஸ்டினி வித் மை லவ் லைஃப் சீசன் 2 ஃபைனல் எபிசோட். இந்த விமன் குக் மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆர்மிஸ், இந்த மூவியில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.